ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு நச்சுன்னு 4 சினிமா செய்திகள். முதல்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது திருஷ்யம் படத்தை பத்தி தாங்க. நம்ம லாலைட்டர் மோகன்லால் நடிப்புல 2013ல மல்லுவுட்ல வெளியான திருஷ்யம் படத்தை அவ்வளவு சீக்கிரத்துல யாரும் மறந்திருக்க முடியாது. ஜீத்து ஜோசப் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன இந்த படத்தோட தமிழ் ரீமேக்ல கமல்ஹாசன் நடிச்ச பாபநாசம் விளையாட்டு, மலையாளத்துல மோகன்லாலுக்கு ஜோடியா மீனாவும், தமிழ்ல கமலுக்கு ஜோடியா கௌதமியும் கலக்கியிருப்பாங்க. திருஷ்யம் படத்தோட முதல் பாகத்தோடைய மெகா பிளாக் பஸ்டர் வெற்றியை தொடர்ந்து இதோட செகண்ட் பார்ட் 2021ல ரிலீஸ் ஆச்சு. முதல் பாகத்துல கொலை செஞ்ச சடலத்தை காவல் நிலையத்துல மறைச்சு வச்சதோட கதை முடியும். செகண்ட் பார்ட்ல அதை காவல்துறை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, வெளியே எடுத்த சடலம் யாரோடது, ஜார்ஜ் குட்டியோட குடும்பத்தை சுத்தி பின்னப்பட்ட வலையிலிருந்து அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரெண்டாம் பாகத்தோட கதையா இருந்துச்சு. கதை இத்தோட முடிஞ்சதுன்னு தான் ரசிகர்கள் இதுவரை நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப வந்திருக்கிற அப்டேட் என்னன்னா, திருஷ்யம் பார்ட் 3 வருதுன்னு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கு படக்குழு. பட தயாரிப்பு நிறுவனமான ஆசிர்வாத் சினிமாஸ் தனது ட்விட்டர் பேஜ்ல வெளியிட்டு இருக்கிற வீடியோவில் டைரக்டர் ஜீத்து ஜோசப்பும் தயாரிப்பாளரும் மோகன்லாலும் இருக்காங்க. மோகன்லால் கண்ட மூடுறாரு, திருஷ்யம் 3 டைட்டில் ஓபன் ஆகுது. அந்த பதிவுல கடந்த காலங்கள் அமைதியா இருக்காது, கேமரா அக்டோபர் 2025ல ஜார்ஜ் குட்டி பக்கம் திரும்பும்னு போட்டிருக்காங்க. அப்ப படப்பிடிப்பு அக்டோபர்ல ஆரம்பிச்சு அடுத்த வருஷம் பார்ட் 3 திரையில பார்க்கலாம். மலையாளம், தமிழ், தெலுங்கு 3 மொழிகள்ல படம் ரிலீஸ் ஆகும்னு தெரியுது. அதுல என்ன மர்மங்கள் ஒளிஞ்சிருக்கும்னு இப்பவே தென்னிந்திய சினிமாவில பேச தொடங்கிட்டாங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது நம்ம சியான் விக்ரம் படத்தை பத்திய செய்தி தாங்க. சியான் விக்ரமுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு அடையாளத்தை பெற்றுக் கொடுத்த முதல் படம்னா அது சேது தாங்க. வெறும் விக்ரம் அதுக்கப்புறமா தான் சியான் விக்ரமா மாறுறாரு. பாலா டைரக்ஷன்ல 1999ல வெளியான சேது தமிழ் சினிமா வரலாற்றுல தவிர்க்க முடியாத ஒரு படம்னு இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு வராங்க. டிசம்பர் மாசம் 10ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸ் கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ சேது ரீரிலீஸ் பத்தி படக்குழு திட்டமிட்டிருக்கு. இந்த அறிவிப்பு பாலா மற்றும் விக்ரம் ரசிகர்களை கொண்டாட்டத்துல ஆழ்த்தி இருக்குன்னு சொல்லலாம். தமிழ் சினிமாவில் இது ரீரிலீஸ் காலம்னு கூட சொல்லலாங்க. சிவாஜி, எம்ஜிஆர், கமல், ரஜினி, விஜய், அஜித்னு பலருடைய படங்கள் இப்ப ரீரிலீஸ் ஆகிட்டு வருது. இப்ப சமீபத்துல கில்லி, மங்காத்தா, பில்லா, குணா, நாயகன் பாட்ஷான்னு பல படங்கள் ரீரிலீஸ் ஆச்சு. விஜய் நடிச்ச சச்சின் ஏப்ரல்ல மறுபடியும் ரிலீஸ் ஆகி வசூல் ரீதியாவும் சக்சஸ் ஆச்சு. விக்ரமோட படங்கள் இதுவரைக்கும் எதுவுமே ரீரிலீஸ் ஆகலன்னு நினைக்கிறேன். இப்ப சேது ரீரிலீஸ் காணுது. இந்த படம் 1999ல வெளியான போதே முதல்ல பெருசா கண்டுக்கப்படல. இளையராஜா மியூசிக் அண்ட் சிவகுமார் கூட நடிச்சிருந்தாரு. இருந்தாலும் முதல்ல கவனம் பெறாம இருந்து ஆஸ்கர் பிலிம்ஸ் கையில எடுத்து மறுபடியும் சேதுவை ரிலீஸ் பண்ணி அது மிகப்பெரிய வெற்றி படமா கோலிவுட்ல பேசு பொருளாச்சு. 25வது ஆண்டு கொண்டாடுற நேரத்துல இந்த படத்தோட ரீரிலீஸ் சினிமா பிரியர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்திருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது உலக நாயகன் கமல்ஹாசனுடைய புது படத்தை பத்தி தாங்க. மணிரத்னம் இயக்கத்துல வெளிவந்த தக் லைஃப் கலவையான விமர்சனங்களை வாங்கி வெளிவந்த சுவடே தெரியாம போயிடுச்சு. விக்ரமுக்கு அடுத்து தக் லைஃப் பெரிய வெற்றியை கொடுக்கும்னு எதிர்பார்த்தாரு கமல். அது பொய்த்து போன நிலையில அடுத்த பட வேலைகள்ல தீவிரமா இறங்கிட்டாரு. ஸ்டண்ட் இயக்குனர் அன்பறிவு இயக்கத்துல ஒரு படம் நடிக்கிறாரு. ராஜ்கமல் தயாரிக்குது. இந்த படத்தோட ஷூட்டிங் ஆகஸ்ட் மாசத்துல தொடங்கி இந்த ஆண்டு எண்டுக்குள்ள முடிக்க படக்குழு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தை முடிச்சுட்டு அருண்குமார் இயக்கத்துல நடிக்க கமல் முடிவு செஞ்சிருக்காருன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. அருண்குமார் யாருன்னா, பண்ணையாரும் பத்மினியும், சேதுபதி, சித்தா, வீரதீர சூரா படங்களை டைரக்ட் பண்ணவர் தான் அருண்குமார். இதுல சித்தா படத்தை பார்த்துட்டு கமலை நேர்ல அழைச்சு அருண்குமாரை அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாரு. இவர் இயக்குன படங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி விருந்துன்னு சொல்லலாம். தமிழ் சினிமாவில் பார்ட் 2 முதல்ல கொடுத்துட்டு அப்புறம் பார்ட் 1 ரிலீஸ் பண்ற கலாச்சாரத்தை முதல்ல தொடங்கி வச்சது இவர் தான். வளர்ந்து வர இயக்குனர்கள் படங்கள்ல முன்னணி ஹீரோக்கள் பணிபுரிய ஆர்வம் காட்டுறது ஒரு ஆரோக்கியமான சூழல்னு சொல்லலாம். தமிழ் சினிமாவை ஹாலிவுட் தர உயரத்துல கொண்டு போய் வச்சதுல கமலுடைய பங்களிப்பு அதிகம். அன்பறிவு மற்றும் அருண்குமார் இயக்கத்துல உலக நாயகனுடைய அடுத்தடுத்த மிரட்டல்களை காண காத்துட்டு இருக்கு கோலிவுட். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஓஹோ எந்தன் பேபி படத்தை பத்தி தாங்க. படத்தோட டைட்டில் தான் நம்ம காதல் மன்னன் ஜெமினி கணேசன் பாடின பழைய பாட்டு மாதிரி இருக்கும். ஆனா படம் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பத்தி ஆழமா யோசிச்சிருக்கும்னு சொல்லுது. அறிமுக இயக்குனர் கிருஷ்ணகுமார் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸ்டார் காஸ்ட்லாம் நியூ கமர்ஸ்னு தெரியுது.
விஷ்ணு விஷாலோட தம்பி ருத்ரா இந்த படத்துல ஹீரோவா அறிமுகமாகிறாரு. ஹீரோயின் பாலிவுட் ஏஞ்சர் மித்திலா பால்கர் இங்க கோலிவுட்ல இன்ட்ரோ ஆகுறாங்க. மிஷ்கின் ரெட்டன் கிங்ஸ்லின்னு ஒரு பட்டாளமே களமிறங்கி இருக்கு. அடுத்த மாசம் 11ஆம் தேதி படம் வெளியாகும்னு அறிவிச்சு வேலைகள்லாம் மும்முரமா போய்கிட்டு இருக்குங்க. ஓஹோ எந்தன் பேபி படத்தோட டைட்டில் சாங் இப்ப ரிலீஸ் ஆகி வைரலும் ஆகிட்டு இருக்கு. பாடி இருக்கிறது யாருன்னு தெரியுமாங்க? நம்ம சித் ஸ்ரீராம் தாங்க. முழுமதியே முதல் மொழியே பெண்ணழகேன்னு அவருடைய வாய்ஸ்ல உருக வச்சிருக்காரு சித் ஸ்ரீராம். படம் ஃபுல்லா ரொமான்ஸா இருக்கும்னு தெரியுது. வேற நச்சின் 4 சினிமா செய்தியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from ராதா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.